சோப் எப்படி மேக் பண்ணலான்னு பார்ப்போமா? ரொம்பவே சிம்பிளுங்க. நான் வந்து சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன்லேயுமே கிடைக்கிது, அதே மாதிரி கடைகளிலுமே நமக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து சோப் பேஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அதில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் 200 கிராம் தான் எடுத்தேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி டபுள் பாயில் மெத்தடில் போட்டு நம்ம வந்து இதை வந்து மில்ட் பண்ணிடணுங்க. அது மில்ட் ஆகுது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம இன்னொரு சைடில் வந்து நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, நமக்கு வந்து இப்போ நீம் வேணும் அப்படின்னா நீங்கள் நீமை பொரித்து அரைச்சி அந்த சாறு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து பவுடரு, முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சமாக காஃபி பவுடர், விட்டமின் இ ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர், இதெல்லாமே சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் பன்னீருங்கிறது நம்ம ரோஸ் வாட்டர் தாங்க. எல்லாமே சேர்த்து இது நமக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஒன்று நம்ம மில்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, நம்ம இதை பண்ணவே சோப் பேஸ் வந்து நமக்கு மில்ட்டாக இருக்கும். அந்த மில்ட்டானதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாட்டியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இது கெட்டியாகும். ஸோ கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் சைடில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே வச்சு இந்த பவுலையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கெட்டியாகாது, நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இதில் நான் பண்ண 2 தப்பு பார்த்திங்கன்னா, நான் தொட்டாங்குச்சியில் செஞ்சுருந்தேன். இன்னொன்று வந்து சோப் பேஸ் மோல்டு வாங்கி தான் செஞ்சுருந்தேன். அந்த மோல்டில் வந்து நான் போட்ட வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஆகுதுன்னு நினச்சி நான் வந்து விட்டுட்டேன். பட் அது ரெக்கார்ட் ஆகலை. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணுன்னா கண்டிப்பாக சோப் பேஸ் மோல்டில் வந்து எப்படி செய்யலாங்கிறத சொல்ல. பட் தொட்டாங்குச்சியில் பார்த்திங்கன்னா நான் போட்டது அப்படியே எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்ததா இல்லை அந்த தொட்டாங்குச்சியில் போடும்போது நான் ஆயில் வந்து தடாகாமல் விட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அதில் இருந்த சோப் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த எப்படி நான் ஊற்றி வச்சனோ அந்த தண்ணியாட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் மோல்டு நான் ஊற்றுனது பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு மாதிரி கையில் வந்துருச்சுங்க. இதில் நல்லா ஃபோமும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.